காடு தான் இருக்கு. டேய், நீ சொன்னங்கிறதுனால இவ்வளவு தூரம் நான் தாண்டி வந்திருக்கேன். நீ வை, நான் பாத்துக்கிறேன். வீரன், I think it's a police. நீயும் நிஷாந்தாவும் எப்படியாவது அவங்களுக்கு தெரியாமல் தப்பிச்சு வந்துருங்க. Don't see me. I think police trapped our place. நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீயும் ஃபேரனும் தப்பிச்சு வந்துடுங்க. மாட்டினீங்க. You find who we are all. இப்போ என்ன பண்ண? என் நம்மளை தேடி வந்திருக்கான். போலாமா? வண்டியை சீக்கிரம் சொல்றா. ஏய், எனக்கு என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த மயிராண்டி எங்க போறான்னு கேட்டு சொல்லு. ஏய், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தவன் எங்க பாம்பு வைக்க போறான்ங்கிறது மட்டும் கேட்டு சொல்லு. தப்பிச்சு போயிட்டான்.
வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட நான் வாங்க முடியாது. நிஷாதாக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. வேலையை முடிச்சுட்டு கூப்பிட்றேன். கடவுள் ஏன்ட்ட தான் இருக்கு டார்லிங்கா. அவனை பற்றி தான் தெரியும்ல, சொன்ன வேலையை முடிச்சிருப்பான். அவன்கிட்டே ஒரு கடவுள் இருக்கு.
அவங்க மேலே போயிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். வீரன். நீ எந்த கேங்கை சேர்ந்தவன்? எங்களுக்கு கேங் உண்டு, ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. உன்னோட கிளப் மெம்பர்ஸ் யாரு? உன் கிளப்போடைய பேர் என்ன? ஹூ இஸ் த கேங் லீடர்? த கிங். உங்கள் மோட்டிவ் என்ன? அப்போ ஒன்று இழுத்துட்டு வந்தல, அது இல்லாமல் ஆக்குறதுக்கு. ஓகே, நல்ல மோட்டிவ் தான். ஆனால் நீ நினச்ச உடனே எல்லாம் இது நடந்துடாது. நம்ம நாட்டுக்கு பாதி வியாபாரம் இந்த போதையினால தான் வருது. அதை உடனே அழிக்கணும்னு நினச்சா இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுவேன். ஓகே, நீங்கள் பண்ண போகிறது நல்ல மோட்டிவ் தான். ஆனால் அப்பாவி மக்கள் என்னடா பண்ணாங்க? அவங்களையும் சேர்த்து ஏன்டா கொண்டீங்க? மனிதாபிமானம் இல்லை அவனை. மனிதாபிமானமா? மனிதாபிமானத்தை பற்றி இவ்வளோ பேசல. நீங்கள் நடத்துகிற அரசியல் சிஸ்டமில் கட்சிக்காரங்க, அதாவது மினிஸ்டர்ஸ், நல்லது பண்ணுறேன்னு எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்கன்னு தெரியுமா? ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை. அப்போ எங்கே போச்சு உங்கள் மனிதாபிமானம்? அதுக்குன்னு நாங்கள் என்னடா பண்ணோம்? இங்கிலீஷை தடிச்சா இங்கே இருக்கிற போதைங்கிற திட்டம் அழிஞ்சிருமா? சொல்கிறோம். இங்கே டார்கெட் ஒன்றும் மக்கள் கிடையாது, நாட்டுக்கு உதவி செய்யாத ஒரு பொலிட்டீஷியன். அவனெல்லாம் உங்கள் கெட்ட நேரம். அவன் கிரௌலிங்க நாட்டு மக்களை மறுபடியும் ஏமாத்துறதுக்கு வந்தான். நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல. கொண்டுட்டோம். சரி, ஓகே, எனக்கு அது தேவையில்லை. ஓ தலைவை யாரு?
கேங் லீடர் யாருன்னு தானே தெரியும். அவன் பேர் ஸ்டீஃபன் ராய். இங்கே வா. எத்தனை வாட்டியா மயிரை பிடிச்சிருப்ப? போ போ. எனக்கு என்னடா அவ்வளோ தும்பு? புரியல புடா. இனிமேல் இந்த மிஷினை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. சாரி, என்னால் என்ன பண்ணனே தெரியல. சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை கூப்பிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் அண்ட் உங்களுக்கும் தேங்க்ஸ். பட் என்னை நம்பி சிஎம் பையனாக இல்லாமல் சாதாரண ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டராக வந்ததுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். போதும், நீ ஆடின கேம்லாம் போதும். எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். அதான் உண்மை தெரிஞ்சிட்டல. எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணணும். நீயும் உங்கள் அப்பனை மட்டும் தனியாக வரணும். எப்படி? நீயும் சிஎம்மும் தனியாக வரணும், வித்தவுட் எனி செக்யூரிட்டிஸ். முடியாது. சிஎம்மை கூப்பிட்டு வரது அவ்வளோ ஈஸியான விஷயம் நினச்சியா? நான் சொல்கிற மாதிரி போய் உங்கள் அப்பன்ட்டு சொல்லு. உங்கள்கிட்ட தனியாக பேசணும், எந்த செக்யூரிட்டி இல்லாமல், எந்த ஃபோர்ஸும் இல்லாமல் நீங்கள் வரணும்னு சொல்லு. கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்லு. உங்கள் அப்பா தானே, கண்டிப்பாக. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? நீ என்ன தான் பிளான் வச்சுருக்க சொல்லு. சொன்னதை மட்டும் செய். எங்கள் அப்பா சிஎம்னு சொல்லும்போது பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் உன் ஆட்சியை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கு. இல்லை, நான் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து எதுவும் பேச விரும்பலை. உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. CM sir, no words to talk.
மக்கள் வாயில் விழுந்து என்றைக்கோ சாக போகிறது தானே, இருக்கட்டும். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது, சிஎம் ரெக்கமெண்டேஷன் நான் தான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஏன் ஆசைப்பட்டேன். அதை விட முக்கியமான விஷயம், தூதலங்கால 2 பேருக்கு வந்து சண்டையில் ஒரு நாடே அழிஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லு. அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். லாரியன் தாமஸ், ஸ்டீஃபன் ராய். அழிஞ்சு போன என் ஊரை திருப்பி உருவாக்க எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஒன்றும் இல்லை 2 இல்லை முழுசா 10 கோடி ரோஸ் ரகம் அப்படி தண்ணியில் போட உனக்கு எங்கே இருந்து ஐடியா வச்சு? தப்பு தான், நான் சரக்குங்கிறது தப்பு தான். ஆனால் அது குடிக்கிறது மட்டும் நல்லதான். கேட்டது சரக்கு குடித்தா தப்பு இல்லை, வித்தா தப்பு. அது என்ன உங்கள் சட்டம்? குடிக்கிறவங்க குடிச்சிட்டு இருக்கிற வரையும் நான் சரக்கு வித்துக்கிட்டே தான் இருப்பேன். இதை யாராலையும் தட்டுக்க முடியாது, யாராலையும். இந்த பொல்லாத உலகத்தில் காசு தான் முக்கியம். காசு என்ன வேணா பண்ணுறேன், யாரை வேணா. நான் எவ்வளோ பெரிய மினிஸ்டரு, நீ கூப்பிட்டேன்னு தனியாக நின்றுட்டு இருந்தா டயத்துக்கு வர மாட்டியோ? நான் எது கூப்பிட்டேன்னு தெரியாமல் வந்திருக்கல, அதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதை. அப்பாவி ஜனங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த ஓட்டு போட்டால் உங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த காமிக்கணும். எங்கள்கிட்ட மொத்த பணத்தை வாங்கிட்டு நல்லது செய்கிறேன்னு உங்களுக்குன்னு ஒரு ட்ரக் ஃபேக்ட்ரி ரெடி பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் எத்தனை மக்கள்ரா? 10,000 மக்கள். உங்கள் அரசியல் விளையாட்டுக்கு நீங்கள் போதையை கிளப்பி விடுவீங்க. மக்களை பார்த்தா அவனுக்கு என்ன? எங்கள் பணம் எங்கன்னு எங்களுக்கு தெரியும். எல்லா சனங்களுக்கும் செஞ்சுருக்கோம், செய்யவே இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. செஞ்சதுக்கு வேண்டி நன்றி கடன் பட்டு தான் ஆகும். நீ இவ்வளோ பேசுகிறல்ல, இந்த போதையை வச்சு எவ்வளோ காசு பார்க்கலான்னு தெரியுமா? இந்த தலைமுறை இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு எவ்வளோ கொண்டு போகலான்னு தெரியுமா இந்த போதையை? இப்போ நான் உனக்கு செய்ய போகிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீ பண்ண விஷயம் இந்த சனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தெரியாமலே செத்துப்போம். இந்த போதை அரசியல் நடத்தவே நீங்க வரலன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா செத்ததுக்கு காரணமும் அது இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த போதையை வச்சு நீ எதை அரசியல் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். அது எதுக்காக, அந்த அடுத்த லீடர்ஷிப்ல யார் உட்கார போறோம்?
அவன் அஸ்தியை நான் கருத்துறேன். உன்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹலோ சார். சார் நான் லேன்னு சார் கேட்டேன். நீங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் சார். ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கான் சார். அவன் முன்னாடி வேறு 3 பேரை வெட்டி கொண்டு போட்டு வச்சுருக்கேன் சார். தலை வேறு தனியாக இருக்குது சார். என்ன ஏதோ டிஃப்ரெண்ட் கேஸ் மாதிரி இருக்குது சார். நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா சார்? சார் ஆமாம் சார், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் தான் நல்லாயிருக்கு சார். சார் என்ன பண்ணலாம் சார்? அப்புறம் சாரி சார் நான் கால் பண்ணதுக்கு. அவன் இருக்கிறதே சரியில்லை சார். அவன் உட்காந்துருக்க ஸ்டைலே சரியில்லை சார். அங்கே பாருங்கள் சார், அவன் தான் சார். சார் யார் நீங்கள்? அவங்க 3 பேரை நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா? சுப்பிரமணியம் எங்கேயா? சார் அவன் இந்த இது சார் நீங்கள் ஏதோ ஃபைலை பார்க்கக்கூடாது சொன்னீங்களா, அந்த ஃபைலை சார் ரிசர்ச் பண்ண போயிருக்கான். யார் பேர் சொல்லி போயிருக்கான்? சார் அவன் உங்கள் பேர் தான் யூஸ் பண்ணாத சொல்லிட்டு இருந்தாங்க சார். அவனை உடனே ஃபோனை போட்டு வர சொல்லு. நீங்கள் எந்திரிங்க. யார் நீங்கள்? வாங்க. உடனே ஃபோன் போட்டு அவனை வர சொல்லு. ஆசித்தா, நான் ரிமைண்ட் பண்ண வரல. சுபா இருந்திருந்தா உயிரோடு இருக்கிற ஃபஹீமாக்கா எத்தனை உயிரை சாகடிக்க போகிறேன்னு சொல்லி நீ அடித்த மார்ட்டின் யாரு தெரியுமா? இட்டு சொல்கிறதாண்டா கேட்பேன். கண்டு கேட்பேன். என்ன மீறியும் உன் சரக்கு எங்கே போகுதுன்னு நான் பார்க்குறேன். யோ எங்கேயா இருக்க? அவர் ஒன்று அன்பு சார் ரொம்ப தேடிட்டு இருக்காயா. டக்குனாயா? என்னது புரியல? மார்ட்டின் கிளப் கேங்க பார்த்துருக்கியா? மார்ட்டினோட ஹெட் லீடர் காந்தா ஆட்சியில் தான் சரக்கு எங்கே வரணும் எங்கே போகணும்னு அவன் தான் லக்ஸரண்ணா உத்தரவுன்படி மார்ட்டினை கொள்ளவுனா நம்ம தான் போடணும், புரியுதா? வாயா சீக்கிரம், அதான் அப்புறம் வச்சுட்டு ஐயா. நீ மாதிரி இங்கே வாயா, அவர் கூப்பிட்டாரு. உயிரோடு தான் இருக்கான்.
மிஸ்ஸே ஆகாது. பார்த்தா சார் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார்? அந்த ஃபைலை நான் பார்த்தேன் சார். என்னது 56 பேரா? பேர் என்ன சொன்ன? வைசாக், மீசெல்லாம் வச்சு ஆளே மாறிட்டேன். ஸ்டீஃபன் எனக்கு பிடிக்காது. அவன் அண்ணன் சார். அவன் அண்ணனும் சலிச்சவன் சார். அவனும் ஒரு ஊரே கொளுத்திருக்கான் சார். சார் அந்த ஃபைலை சுப்ரமணி விசாரிச்சிருக்கான் சார். அதில் 56 பேரை கொண்டிருக்கான் சார் தம்பிக்காரன். அது 2 அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை தான் சார். அந்த மொத்த பிரச்சனையுமே காரணம் அந்த அண்ணன் தம்பி தான் சார். ஒரு நாட்டையே கொளுத்திட்டு இருக்காங்க சார். சொல்லுங்க சார், யார் சார் அந்த ஸ்டீஃபன்? 56 கூட பண்ணியிருக்கானுங்க சார். அண்ணன் தம்பி மட்டுமே சேர்ந்து ஒரு ஊரே கொளுத்திருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்ச அவனுங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க சார். அவனுக்கு பின்னாடி ஏதோ பெரிய அரசியல் இருக்குது சார். அவன் அரசியல் வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க சார். யார் சார் அந்த ஸ்டீஃபன் ராய்? ஏதோ அவன் அண்ணன் பேரை கேட்டதுக்கு அந்த ஊருக்காரங்க ஏதோ மவுண்டேன்கள் ஏதோ சொன்னாங்க சார். அவன் பேரு கூட சார் ஊரை பொறுத்தவரை அவனை மாண்டேரியன்னு கூப்பிடுவாங்கண்ணா சார். அதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு தெரியல. ஆனால் அவன் அண்ணனுக்கு இன்னொரு பேர் இருக்குது சார். வைசாக், மீசெல்லாம் வச்சு ஆளே மாறிட்டேன். உனக்கு தெரியும் நம்ம கேங்லாம் சுற்றிச்சிட்டான். எனக்கு எந்த மயிரும் மறுபடியும் வேணாம். நீ இருக்கிறத எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். வந்துடு வைசாக். That is the most unsolved case to all of us. I think so. History of Dudalanga. அந்த பேரை கேட்டாலே ஒரு சில விஷயங்களுக்கு ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், ஆனால் முடிவு இருக்காது. ஆனால் அதை முடிக்கணும்னு நினச்சா நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சிடும். வைசாக் இல்லை வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி நிசாந்த நம்ம கேங்கில் இல்லை. நம்ம கூட இருந்துக்கிட்டே வாரண கேங்கில் சேர்ந்துட்டான். இப்போ நம்மளை சுற்றி தான் அந்த வாரணர் கேங்கே இருக்காங்க. உன்னைய, ஃபைஸில், என்னைய இப்போ அவன் நம்ம ஊருக்கும் படம் எடுத்து வரப்பான்.
வாய் தூர்தலம். I want a gang list now. I want a total gang list now. முக்கிய செய்தி. கிரவுலிங்கம் மாநிலத்தின் முதல்வரும் இடிமின்னல் கட்சியின் தலைவருமான சேவியர் பீஜோ இன்று கார் விபத்தில் காலமானார். இது எதிர்க்கட்சியின் சதியாக இருக்குமோ என்று சந்தேகிக்கின்ற வேளையில் எதிர்க்கட்சியான வட்ட வடிவ கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான வேல்கண்ணன் இன்று அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். முதல்வர் மரணத்திற்கு சந்தேகத்தின் அடிப்படையில் பழி தீர்க்கும் நடவடிக்கையாக இது இருக்குமோ என சந்தேகிக்கப்படுகிறது. தூர்தலங்கா பற்றி யாருக்கு ஃபுல்லாக தெரியும்னு நினச்சி தான் உங்ககிட்ட பேசுகிறேன். 1912 ஒரு போர் நடந்துச்சு. அப்புறம் 2005 அண்ணன் தம்பி நடந்த அரசியல் சண்டை. இதை தாண்டி இப்போ என்ன நடக்க போகுது? டார்லிங் ஃபைசால் நிஷாந்தாவோட வார்னர் கேங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மார்ட்டினை கொன்னதுக்கு சிஎம் பையனை கொல்ல அவனோட பெரிய லக்ஸர் கேங்கும். இந்த பொலிட்டிஷியன் ஆள்பலம் கட்சி பலம் இவ்வளோ ஆட்களை தாண்டி ஸ்டீபன் ராய் எப்படி தப்பிப்பான்? இதில் நடுவில் வீரன் எங்கே இருக்கான், என்ன ஆனான்னு கூட தெரில. இதில் யாருன்னே தெரியாத மர்ம நபர் ஒன்று. ஸோ வாட் நெக்ஸ்ட்டு? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆர் தே அலைவ் ஆர் டெத்? മൊഴിയെ നുകർന്നാലോ കാഞ്ഞിരമോ തേനാകും. ആ പുഞ്ചിരി വീണാലോ നരകം ജന്നത്താകും. ആ മൊഴിയെ നുകർന്നാലോ കാഞ്ഞിരമോ തേനാകും. കരമൊന്ന് പുണർന്നാലോ കരമൊന്ന് പുണർന്നാലോ കരളാമ്പൽ പൂവാകും. നബി യൂസുഫാരെ മുഞ്ചിൽ മയങ്ങി നാരേ മണികൾ കൈകൾ മുറിച്ചോ ഖാത്തിം റസൂലേ കണ്ടെങ്കിൽ